டாட்டோட விட்த் வந்து நம்ம பார்த்தாச்சு. இனி இந்த டாட் வைக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் அந்த ஏபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மெயின் டாட் வந்து நமக்கு இந்த ஏபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் வரைக்கும் தள்ளி இருக்கணும். எவ்வளவு தூரம் அந்த ஏபெக்ஸ் பாயிண்ட்டுக்கிட்ட நெருங்கி போகுதோ அந்த அளவுக்கு ஷேப்போட ஷார்ப்னஸ் அந்த டாட் வந்து நல்லா நம்ம அந்த ஏபெக்ஸ் பாயிண்ட்டுக்கே போயிட்டோம்னா, இந்த முன்னாடிலாம் நம்ம சரோஜா தேவி படத்தில் பார்த்துருப்போம்ல, தைச்சிட்டு போட்டாங்களா போட்டுட்டு தைச்சாங்களா, அந்த அளவுக்கு ஷேப் நம்ம நல்லா ஷார்ப்பாக பார்த்துருப்போம் அவங்களோட ப்ளவுஸ்லாம். அந்த அளவுக்கு ஷார்ப் வேணும் அப்படின்னா இந்த ஏபெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா டாட் வந்து ரொம்ப ஷேப்பாக இருக்கும். நமக்கு அந்த அளவுக்குலாம் வேண்டாம். நம்ம என்ன பண்ணுறோம், இதுலேருந்து 3/4 or 1 inch நான் எப்போவுமே ஸ்டிச் பண்ணும்போது 1 inch தள்ளி வச்சுப்பேன். இங்கேருந்து 1 inch தள்ளி. அப்போ இந்த இடத்தோட என்னோட டாட் வந்து முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாட்டை எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாமா. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டீலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் சைடில் 1.5 inches டாட் வித்து கொடுத்துருக்குறேன்ல, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். 36லேருந்து 42 செஸ்ட் வரையும் இருக்கிறவங்க இந்த டாட்டோட வித்து வந்து 1.5 inch வச்சிங்கன்னா உங்களுக்கு அதுவும் கரெக்டாக இருக்கும். டாட் பொசிஷன் வந்து நம்ம இங்கே வச்சது அதே இங்கே வச்சுருக்கிறேன். எவ்வளோ அகலம் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு 3.75 inches. இந்த சென்டர்லேருந்து 3.75 inches வச்சுருக்கேன். இதோட அகலம் வந்து 1.5 inches. எனக்கு 36 செஸ்ட். 36லேருந்து 42 செஸ்ட் வரைக்கும் நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட அண்டர் பஸ் டாட் அண்ட் மெயின் டாட்டும் கூட இதுதான் பெரிய டாட் அப்படின்னும் சொல்லுவோம். இந்த 3 பேர்லேயுமே நம்ம இதை வந்து சொல்லலாம். இப்படி வைக்கும்போது பக்காவான இந்த ஒரு டாட் பிடிச்சாலே உங்களுக்கு ஷேப் வந்து சூப்பராக வந்து நிற்கும். அண்ட் இதை தாண்டி நம்ம சென்டர் ஃப்ரண்ட் டாட்டு, ஆம்போல் டாட்டு அண்ட் சைட் டாட்டும் நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது இன்னும் நல்ல ஒரு ஷேப் வந்து கொடுக்கும்.